ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லோகு சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு டிப் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஒரு சில ரெசிபீஸ்லாம் செய்யும்போது பார்த்திங்கன்னா, அதாவது இந்த மாவு ஐட்டம் செய்யும்போதோ இல்லை சர்க்கரை பாகெல்லாம் காய்ச்சி அந்த மாதிரி ஐட்டம் செய்யும்போதோ நம்ம கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணாலும் ஒரு சில சொதப்பல்னால அடி பிடிச்சிடும். வெறும் சர்க்கரை பாகுன்னா நம்ம கொஞ்சம் நேரம் தண்ணி மட்டும் ஊற்றி ஊற வச்சோன்னாலே அது ஈஸியாக வந்துடும். ஆனால் அதோட மாவு கலந்து அந்த மாவும் சர்க்கரை பாகும் சேர்ந்து அடி பிடிச்சி தீஞ்சு போச்சுன்னா அது அப்படியே தண்ணி ஊற்றி வச்சோனாலும் இறுகிட்டு தான் போகுமே தவிர அது அந்த கரை வந்து விட்டே வராது. இப்போ பாலெல்லாம் காய வச்சுட்டு மறந்து விட்டுட்டோன்னா அடியில் வந்து அடி பிடிச்சி தீஞ்சு போயிடுச்சுன்னா வந்து நம்ம என்ன தான் தண்ணி ஊற்றி ஊற வச்சாலும் அது சுத்தமாக விட்டு வராது. எச்சா இறுகி போய் கழுவுறதுக்கு கஷ்டமாயிடும். அந்த மாதிரி பாத்திரத்துக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த டிப் வந்து கண்டிப்பாக யூஸ் ஆகும். இது என்னென்னா, நம்ம துணி துவைக்கிற சோப் பவுடர் இருக்குல்ல, அதில் வந்து 1 ஸ்பூன் சேர்த்துட்டு அந்த பாத்திரத்தில் ஒரு பாதிக்கும் மேலே தண்ணி ஊற்றினா போதும். ஏன்னா இது கொதிக்கும் போது வந்து பொங்கி கீழே வந்துடும். இந்த மாதிரி தண்ணியை பிடிச்சி அதுக்குள்ளே சோப் பவுடரை போட்டு நல்லா ஒரு கலக்கி ஒரு 5 நிமிஷம் அடுப்பில் வச்சோன்னா அது நல்லா கொதித்து அந்த அடியில் வந்து அடிப்பிடிச்சி தீஞ்சு போயிருக்கிறது அப்படியே நொதிக்க வச்சிரும். இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும், அந்த தண்ணி கொதிச்சுட்டு இருக்கும்போது அந்த ஆவி பட்டே வந்து அந்த வடிச்சட்டியில் மேலே ஒட்டி இருக்கிறதெல்லாம் அப்படியே ஈஸியாக வருது. இப்போ தண்ணியை ஃபுல்லாக வடிச்சிட்டு காட்டுறேன் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். ஒரு கரண்டியை வச்சு லேசாக அப்படி தேய்ச்சோன்னாலே வந்து ஈஸியாக விட்டு வந்துடும். அந்த சுடு தண்ணியை வந்து கொஞ்சமாக ஊற்றி தேய்ச்சோன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா நம்ம தண்ணியை சுத்தமாக வடிச்சிட்டோன்னா அது எச்சா வந்துட்டு அந்த ஹீட்டு ஆற அந்த வடிச்சட்டியில் இருக்கிற ஹீட்டுக்கு எச்சா வந்துட்டு இறுக்கமாயிரும். அதனால் கொஞ்சம் தண்ணி விட்டு நம்ம வந்து இந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஒரு பாத்திரம் தீஞ்சு போயிடுச்சுன்னா அது யார் கண்ணிலையும் படாமல் மறைச்சி வச்சு அதை சுத்தம் பண்ணுறது பெரிய பாடு. ஒரு 2-3 நாள் ஆகும். கையெல்லாம் ஓஞ்சு போயிடும். என்ன தான் கஷ்டப்பட்டாலும் வந்து அது சுத்தமாகவே செய்ய முடியாது. அந்த பாத்திரம் பழைய நிலைமைக்கு வர்றதுக்குள்ளே நம்ம ஒரு வழி ஆயிடுவோம். எப்படி இருந்தாலும் வீட்லேயும் தெரிஞ்சு திட்டும் வாங்க வேண்டியது வந்துடும். இந்த மாதிரி யார் கண்ணிலையுமே படாமல் யாருக்குமே தெரியாமல் ஒரு 5 நிமிஷத்தில் சுத்தமாக சூப்பராக நம்ம தீஞ்சதை தான் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்குறோன்றது அவங்களுக்கு தெரியாது. ஏதோ வச்சு அடுப்பில் கொதிக்க வச்சுட்ருக்குறாங்கன்ற மாதிரி தான் பார்த்தா கூட அப்படி தான் நினச்சிப்பாங்க. சரி, இந்த பாத்திரத்துக்கு தகுந்த மாதிரி இவ்வளோ தண்ணி 5 நிமிஷம் கொதிச்சா கேஸ் தானே வேஸ்ட் ஆகும்னு கூட நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இந்த 5 நிமிஷம் கேஸ் வேஸ்ட் ஆகிறதுக்கும் நம்ம வந்துட்டு ஒரு 2-3 நாள் படுற பாட்டுக்கும் கை ஓய என்ன தான் தேய்ச்சி சுரண்டுனாலும் சரி அது வரவே வராது. நீங்கள் தேய்ச்சி பார்த்த அனுபவம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு தெரியும். அப்படி கேஸ் வேஸ்ட் ஆகுதுன்னு ஃபீல் பண்ணால் இண்டக்ஷனில் வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம குளிக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஹீட்டரில் தண்ணி இருக்குல்ல, சுடு தண்ணி, அதை வந்து நல்லா ஹீட்டாகவே எடுத்துகிட்டு வந்து ஊற்றி ஒரு 2-3 நிமிஷம் கொதிக்க வச்சாலே போதும். இந்த ஒரே ஒரு சோப் பவுடரை மட்டுமே வச்சு, அது எந்த கம்பெனியாக வேணாலும் இருக்கலாம், துணி துவைக்கிற சோப் பவுடர், அதை மட்டுமே வச்சு சீக்கிரம் ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா லோகு சேனல், லோகு நாயகி விலாக்ஸ் 2 சேனலும் பார்த்துட்டு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற ஆளுங்கிற சிம்பிள் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.